நவீனாவோடு வீட்டுக்கு திரும்பினார்கள் மருத்துவர்கள் கவுடாவும் கிறிஸ்டோபரும். ராஜசேகரன் தன் சக்கர நாற்காலியை வேகமாய் உருட்டிக்கொண்டே வந்து அவர்களை எதிர்கொண்டான். டாக்டர், சாரி மிஸ்டர் ராஜசேகரன், இது கொஞ்சம் சிக்கல்தான், சொன்ன கிறிஸ்டோபர் நெற்றியை கவலையாய் தேய்த்து கொண்டார். ராஜசேகரனின் முகப்பரப்பில் வியர்வை முத்துக்களின் ஊர்வலம். கிறிஸ்டோபர் தொடர்ந்தார். இந்த நிமிடம் நவீனா ஒரு கண்ணாடி பாத்திரம். அந்த பாத்திரத்தை ஜாக்கிரதையாய் கையாள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அது போக்கிலேயே விட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் சகஜ நிலைக்கு திருப்பணும். டாக்டர், நவீனா என்ன இதய நோயாளியா? கிட்டத்தட்ட அப்படிதான். வெளிநாட்டுக்கு போய்? மிஸ்டர் ராஜசேகரன், நவீனாவுக்கு மருந்தோ ஆபரேஷனோ அவசியமில்லை. அவளுக்கு இப்போ வேண்டியதெல்லாம் அதிர்ச்சி கலக்காத மகிழ்ச்சி. அம்மா உயிரோடு இருக்கிறாங்க என்கிற நினைப்ப அவளுக்குள் செலுத்திக்கிட்டே இருக்கணும். இது முடிகிற காரியமா டாக்டர்? முயற்சி எடுத்துக்கிட்டா முடியும். எப்படி? டாக்டர் கவுடாவின் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுங்க. வீட்டிலிருந்தா அம்மாவை பத்தின பழைய நினைவுகள் நவீனாவுக்குள் கிளறப்படலாம். ஆஸ்பத்திரியில் சேர்த்தால் மட்டும் அவளுக்கு தன் அம்மாவோட ஞாபகம் வராமல் போயிடுமா டாக்டர்? வரும், ஆனா அதை திசை திருப்பிடலாம். எப்படி? குழந்தையின் மனநிலையை திசை திருப்ப எவ்வளவோ இருக்கு. ராஜசேகரன் பக்கத்தில் இருந்த தொலைபேசி கூப்பிட்டது. அவன் ரிசீவரை எடுத்து செவி மடுத்து விட்டு, டாக்டர், போன் உங்களுக்கு தான் என்றான். அவர் வாங்கி ஹலோ என்றார். டாக்டர், நான் நர்ஸ் கீதா. என்னம்மா? சினிமா படப்பிடிப்புக்காக வந்த ஒரு துணை நடிகை ஆபத்தான நிலையில் அட்மிட் ஆகி இருக்காங்க. என்ன பிரச்சனை? வாயிலும் மூக்கிலும் ரத்தமா கொட்டுது. நான் இப்போ வந்துடுறேன். கவுடா ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தார். நான் உடனடியா ஆஸ்பத்திரிக்கு போகணும். நீங்க புறப்படுங்க டாக்டர். கவுடா காரை விரட்டி கொண்டு மருத்துவமனைக்கு போய் சேர்ந்த போது படப்பிடிப்பு குழுவை சேர்ந்த துணை நடிகைகள் கவலை அப்பிய முகங்களோடு தெரிந்தார்கள். கவுடா அந்த அறையை நெருங்கினார். பெண்ணோட பெயர் என்ன? அகல்யா. வயசு 25. திருமணம்? இல்லை டாக்டர். நர்ஸ் கீதா பின்தொடர கவுடா கேட்டுக்கொண்டே கட்டிலில் ஒரு பக்கமாய் திரும்பி இருந்த அந்த பெண்ணை பார்த்தார். நெற்றி சுருங்கி அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை சட்டென்று கழற்றிக்கொண்டே ஆச்சரியப்பட்டார். கீதா? டாக்டர், இந்த பெண்ணோட பெயர் என்னன்னு சொன்னேன்? அகல்யா டாக்டர். தொலைபேசி அலற ரிசீவரை எடுத்தான் ராஜசேகரன். மருத்துவர் கவுடாவின் குரல் கேட்டது. ஹலோ ராஜசேகரன். சொல்லுங்க டாக்டர். கிறிஸ்டோபர் இருக்காரா? போயிட்டாரா? இப்பதான் கிளம்பி போனார். நவீனா என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. ஏன், என்ன விஷயம் டாக்டர்? ராஜசேகரன், உங்க மனைவி பூர்ணிமாவுக்கு கூட பிறந்த சகோதரி யாராவது இருக்காங்களா? இல்லையே. பூர்ணிமா ஒரே பொண்ணுதான். ஏன் கேட்கிறீங்க டாக்டர்? ஒரு ஆச்சரியம். ஆச்சரியமா? ஆமா, உங்க மனைவி பூர்ணிமா மாதிரியே ஒரு பொண்ணு இங்க அட்மிட் ஆயிருக்கா. பேரு அகல்யா. என்னது? ஆமா, அது ஒரு துணை நடிகை. டாக்டர், நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல. பூர்ணிமா மாதிரியே அந்த பொண்ணு இருக்காளா? பூர்ணிமாவோட நிறம், உயரம், அந்த கண்கள், லேசா சதை பூசிய உடம்பு என எல்லாமே ஒத்து போகுது. சற்றென்று பார்த்தால் பூர்ணிமாதான். கொஞ்சம் உத்து பார்த்தாதான் சின்ன சின்ன வித்தியாசம் தெரியுது. அந்த பெண்ணோட உடம்புக்கு என்ன டாக்டர்? ரத்த வாந்தியாகி இருக்கு. இப்போ ரத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்துல நினைவு வரலாம். நான் வந்து அந்த பொண்ணை பார்க்கலாமா டாக்டர்? வாங்களேன். ராஜசேகரன் வேலைக்கார பெண்ணிடம் திரும்பினான். நவீனாவை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கய்யா. அவன் சக்கர நாற்காலியை உருட்டிய வினாடி, அப்பா. நவீனாவின் குரல் முதுகுக்கு பின்னால் நோயாளித்தனமான குரலோடு எழுந்தது. ராஜசேகரன் மெலிதாய் திடுக்கிட்டு திரும்பினான். என்னம்மா? டாக்டர் மாமாவையா பார்க்க போறீங்க? ஆமா, நானும் வர்றேன். வேண்டாமா, நீ படுத்து தூங்கு. ஓஹோ, நானும் வருவேன். அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போறீங்க? சொன்னவள் கட்டிலில் இருந்து கீழே குதித்து போர்டிகோவில் நின்றிருந்த காரை நோக்கி ஓடினாள். அவளை பிடிக்க முயன்ற கோபாலை கை அமர்த்தினான் ராஜசேகரன். வேண்டாம்னு சொன்னா அவளோட பிடிவாதம் அதிகமாகும். அவ வரட்டும், காரிலேயே உட்கார்ந்திருக்கட்டும். நான் மட்டும் இறங்கி போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சார். முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த நவீனா, டிரைவர் கோபால் காரை கிளப்ப முயன்ற போது
காரின் ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி தோட்டத்தை பார்த்து கத்தினாள். அம்மா, சீக்கிரமா வாமா, இல்லைனா உன்னை விட்டுட்டு போயிடுவோம். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம கதைமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.